ரியலி டைரக்டர் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட். டீசர்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு மியூசிக் வாஸ் வெரி நைஸ். எடிட்டிங் ஆல்சோ இட்ஸ் ரியலி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச். பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். எனது தம்பி ஆர்வீர் தம்பி நிக்கில் முருகனுக்கு நன்றி. அவர் என்னை அறிமுகப்படுத்தினது அண்ணன் அவர் வயசை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த வாய்ப்பு ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா மோகன் சார். அவருடைய படங்கள், பாடல்கள் அது எல்லாருக்குமே தெரியும். அதில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பெரிய ஃபேன், மோகன் சாரோட பெரிய ஃபேனு. அது மெல்ல திறந்த கதவெல்லாம் முன்னாடிலாம் அந்த விசிஆரில் படம் போட்டு பார்க்குற பழக்கம் இருக்கும். ராத்திரி போட்டாங்கன்னா விடிய விடிய ஒரு பாட்டு மட்டும் ஓடிட்டே இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும். அதில் அவருடைய ஆக்ஷன் மட்டும் லூப்பில் போட்டு பார்ப்பாங்க. அதாவது பாடினது எஸ்பிபி சார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் மோகன் சாரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு அந்த பாட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை அப்படி பார்த்து பழகின ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல் முறையாக இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. எங்கள் அம்மா கேட்டாங்க, மோகன் சாரோட இன்னைக்கு படம் நடிக்கிறேன் அப்படின்னு. அவங்க உடனே கேட்டாங்க, அப்படியா, பார்த்தியா, பேசுனியா, சிரிச்சாரா அப்படின்னு. சிரிச்சாரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. இல்லை, சிரிச்சா சிங்கப்பல் தெரியுதா அப்படின்னாங்க. ஏன்னா அவர் அழகாக இருக்கும், அவர் சிரிச்சாருன்னா அவ்வளோ அழகு. ஸோ அந்த இதை இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் மோகன் சார் எங்கேயுமே சிரிக்கலை. ஏன்னா பயங்கர கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும். நானும் அவர்கிட்ட போய் பக்கத்துல டைலாக் பேசும்போதெல்லாம் என்னையே 2 பேரும் முறைச்சு தான் பார்த்தாரு. சார் ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னு அப்பவும் முறைச்சு தான் பார்த்தாரு. ஏன்னா ஒரு கேரக்டராகவே கொஞ்சம் வாழ்ந்துட்டார். அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சக நடிகர்கள் அப்படிங்கும்போது எனக்கு சிங்கம்புலி அண்ணனோட காம்பினேஷன். சிங்கம்புலி அண்ணன் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டாரு. நிறைய நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோலாம் பண்ணோம். அது பயங்கர வைரலாக போச்சு. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு இதுன்னா மியூசிக். இன்னைக்கு டீசர் பார்க்கும்போது தான் தெரியுது, பிரசாந்த் அவருடைய மியூசிக்கும் அதே சமயத்தில் குணா அவருடைய எடிட்டிங்கும். அண்ட் மோகன் சார் பார்க்கறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருக்குது எங்களுக்கே, அந்த எப்படி அந்த ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இயக்குனர் விஜய் ஸ்ரீ இதில் ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு தடத்தை பதிச்சிருப்பார் அப்படிங்கிறதான் எல்லாரோட நம்பிக்கையும். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அண்ட் வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அது என்ன தெரில, நான் நடிக்கிற படத்துக்கு மட்டும் தொகுப்பாளினியே வரமாட்டேங்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி நிக்கில் முருகன் மாதிரி யாராவது ஒருத்தர் தொகுப்பாங்க. அவர் பேசிடுறாரு. வழக்கமாக ப்ரெஸ் மீட்னா ஒரு பெண் அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ கூட சிங்கம்புலியான சொன்னார். அவர் இந்த மாதிரி யாராவது தொகுப்பாளின்னு தான் நான் கூட பேசி, நான் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நிக்கில்னால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னாரு. அது மாதிரி பல பேருக்கு வருத்தத்தை தெரிவித்து கொண்டார் நிக்கில் அவர்கள். அண்ட் எப்படி இவர் ஒரு லிஸ்ட்டு சொன்னார். அந்த லிஸ்டெல்லாம் சாதாரண கிடையாது. ஒரே நாளில் ரிலீஸ் ஆன 3 படங்கள் வெற்றி படங்கள், அதுவும் சில்வர் ஜூப்ளி படங்கள்னு. அன்று மதர்லாண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி மாதிரி இன்னைக்கு கோவை எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறதுலாம் நான் நம்பிக்கையோடு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ப்ரொடக்ஷன். அண்ட் இன்னும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், அதில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. வாய்ப்பளித்த விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவருடைய ஆக்ஷன் என்றைக்குமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தப்பே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய கேமரா வச்சதும் சரி, அவருடைய விஷுவலும் சரி, அவருடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் ஏறி நிற்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது கூட சீட் பெல்ட் போட மாட்டோம். ஆக்சுவலாக நான் பேக் சீட் பெல்ட் போடல, தூங்கிட்டோம். காரில் போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஃப்ரண்ட்டில் இருந்த 2 பேருக்கு ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. பேக்கில் நானும் சாம்பசிவன் மேனேஜர். அவருக்கு தலையில் அடி. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. 3 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக இந்த இடம் விஜயாண்டனி சார் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 9 பிளேட்டு. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனவுடனே சாருக்கு மோகன் சாருக்கு சொன்னோடனே மோகன் சார் ஃபேமிலியோடு அங்கே வந்துட்டார். அப்புறம் மோகன்ராஜ் சார் ப்ரொடியூசர், அவங்க ஃபாதர் டெத்து.
ஸோ அவங்க ஃபாதர் தான் அவருக்கு எல்லாமே. அப்படி என்ன மாதிரி அப்படி ஒரு பர்சன், எல்லாருக்கும் அப்படி தான். பட் இந்த பதிவு ஏன் பண்ணுறேன்னா, தயவுசெய்து எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பம் முக்கியம். படம்ன்றது கனவு கற்பனை, இங்கே இப்போ வியாபாரமாகிடுச்சு. பட் சினிமாவில் வந்து அவங்கவுங்களுடைய பதிவை தான் பதிவு பண்ணுறோம். நம்ம ஒரு சில நேரத்தில் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே போடல, ஒரு 16 லட்சம் ஆச்சு. உடனடியாக அந்த இடத்துல வந்து மோகன் சார், மோகன்ராஜ் சார் அவங்களாம் இருந்ததால எனக்கு ஓகே. அப்புறம் என் ஒய்ஃபு, என் நண்பர்கள், மற்றவங்க அப்படி நினைக்கும் போது எப்படின்னு தெரில. ரெண்டாவது அந்த 3 நாள் கான்சியஸ் இல்லை, 3 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் ஃபேஸில், அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்சியஸ் வந்து சார் என்னை வந்து என்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அப்போ என் கை மட்டும் இந்த படத்தெல்லாம் வர மாதிரி ஷேக் ஆச்சுன்னு சொன்னாங்க. இது என்னன்னா, அவருக்கும் எனக்கும் அப்படி என்ன உறவு பெருசாக, எனக்காக ஏன் வரணும்? அவர் மிகப்பெரிய சாதனையாளர், அது ஒரு துளி கூட அவர்கிட்ட இருக்காது. இது அவரை நான் புகழ்றதுக்காக பேசல. இங்கே மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும் லைஃப்பில். அப்போ தான் தெரியும் நமக்கு யார் இருக்கா யார் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியும். இந்த அரை படம் வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி 2.5 இயர்ஸ் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, அவரை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்றது அவர் மார்க்கெட்டில் இறங்கினோன்னு தான் தெரியும். அவர் எங்கே நின்னாரோ 400 பேர் 500 பேர் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே நிறைய பெண்கள். இப்போ மலேசியா சார் வந்தவொடனே 4 ஹவர்ஸ் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அங்கே. நான் அப்போ அங்கே ஸ்பாட்டில் இருந்தேன். நானே வியந்து பார்த்துருந்தேன். அதாவது இப்போ சொன்னவங்களுக்கெல்லாம் அது ஒரு பதிலாக இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி சாரை பற்றி பேசும்போது, நான் ஆக்சுவலாக சாரை சூஸ் பண்ணும்போது சார் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி தான் போனேன். அவருடைய மனித நேயம் தான் எனக்கு பெருசும் கவர்ந்தது. அந்த மனித நேயம் கனெக்ட் ஆனது விஷயம் என்னன்னா, என்னை நான் திருப்பி உயிர் தந்தேன் அப்படி தான் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக இந்த பல்லெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ப்ரோக்கன், இடுப்பில் ஒரு பிளேட்டு. நான் வாக்கர் மேடம் சொன்ன மாதிரி வாக்கரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த டைமில் ஆக்சிடெண்ட்டில் ஒரு வேளை என் கை போயிருக்கலாம், கால் போயிருக்கலாம், ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம். மோகன் சார் சொல்லுவார், நீ வந்து நிற்கிற தம்பி. அப்போ நான் 130 கிலோ இருந்தேன், இப்போ ஒரு 90 கிலோ இருப்பேன். என்னென்னா நம்மளோட உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்குது, தற்கொலை பண்ணிக்கூடாது. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகுது நம்மளை மீறி தான் நடக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, சில இடங்கள் ஹெல்மெட் போடுறதில்ல, சீட் பெல்ட் போடுறதில்ல. இந்த பதிவு கூட சொல்லணுன்றதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் அதை நம்மளே சில நேரத்தில் அதை மிஸ் பண்ணிடுறோம். தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுங்க. இது சார் வந்து எனக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா, மோகன் சார் அவர் எப்படி இருந்தார், அவரோட பாடல்கள், அதெல்லாம் தாண்டி மோகன் சாரோட நடிப்பு, மோகன் சார் எப்படியாப்பட்ட நடிகர் அப்படின்றத இந்த படத்தில் நிறைய படங்கள் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸ்பாட்டில் வந்து இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம், கிளெசரின் போடாமல் எழுதிடுறோம் செஞ்சிடறோம்னு. அவர்கிட்ட ஒரு சீன் சொல்லும்போது பஸ்ஸில் வந்து ஒரு பஸ்ஸில் ஓடியாந்து ஏறணும். நான் கொஞ்சம் எல்லாமே மேக்ஸிமம் லைவாக போவேன். பஸ்ஸில் அவர் ஓடியாந்து ஏறுறாரு, ஏறி உள்ளே வந்து உட்காந்து அழுகணும். அவர் அழுதுகிட்டே இருக்கார். நான் கட் சொல்லலை, ஏன்னா பார்க்கும்போது அவர் டெடிக்கேஷன், அவர் அந்த சீன் மூடு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அழுவோம், திருப்பி விட்டுருவோம், அவர் அப்படியே கண்டினியூட்டாக அழுகுறார். நீங்கள் அடுத்து May 10 ஆடியோ லான்ச்சில் அந்த சாங் பார்க்கலாம். May 10 சாரோட பர்த்டே அன்றைக்கி ஆடியோ லான்ச்சு. அதுக்கப்புறம் படம் வரும். ஏன்னா ஒவ்வொரு சீன்லையுமே அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் ஆன சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலலாம் நான் ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல், அது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும். ஏன்னா மறக்க முடியாத, மறைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர். அவர் கூட ஒர்க் பண்ணது காட் கிஃப்ட்டு. அந்த காடே திருப்பியும் நீ போடா அந்த படம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.